பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதிக்கிறபடியினால், தேவன் உங்களோடு கூட சம்பாஷிக்கும்படியான கிருபைகளை எனக்கு கொடுத்திருக்கிறபடினால் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, அல்லேலூயா. சோதோம் என்கிறதானே ஒரு பட்டணத்திற்கு தேவ தூதர்கள் செல்கிறார்கள். அங்கே செல்லும் பொழுது அந்த பட்டணத்தின் வாசலிலே லோத்து என்கிற தேவ மனுஷன் உட்கார்ந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகையினாலே ஒவ்வொரு ஊழியக்காரனும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதானே கிராமங்களிலே, அந்த பட்டணத்தின் வாசல்களிலே தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அமர்ந்து கொண்டு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை அது குறிக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பட்டண வாசலிலே தேவனோடு சஞ்சரிக்கும்படியான, எந்த நேரம் அவரோடு கூட பேசும்படியான காத்திருக்க வேண்டும் என்று அது வலியுறுத்துகிறது. அந்த வாசலிலே லோத்து அமர்ந்திருந்தான் என்று சொல்லுகிறது. இங்கே தேவனுடைய மனிதர்களை கண்டவுடன் தரை மட்டும் குனிந்து வணங்கினான். ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். லோத்து கையில் அந்த தேவத்தவர்கள் சொல்கிறாங்க, அப்படி இல்லை லோத்தவர்களே, நாங்கள் உங்களுடைய வீட்டில் ராத்தங்க முடியாது. நாங்கள் மறுபடியும் திரும்பி ராத்திரியிலே எங்கேயாவது ஒரு வீதியிலே நாங்கள் ராத்தங்கி நாங்கள் சென்று விடுவோம் என்று சொன்னால், இந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக இதில் ஆண் புணர்ச்சிக்காரர்கள், ஆணோடு கூட ஆண் சேருகிற ஆண் புணர்ச்சிக்காரர்கள், கொடுமை செய்கிறவர்கள், கோபாக்கினை செய்கிறவர்கள், அங்கே ஊனியக்காரர்கள் மிகவும் பெருகி இருக்கிறார்கள். ஒருவர் குடும்பத்தை ஒருவர் அழிக்கும்படியான அந்த வேலைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே இந்த பட்டணம் தேவனுக்கு முன்பாக மிகவும் கூக்குரல் இடுகிறது. அதனால் தேவன் இந்த பட்டணத்தையே அழித்துவிட்டு அங்கே ஒருவர் இருவர் நீதிமான்களாக இருந்தால், நல்லவர்களாக இருந்தால் அவர்களை மாத்திரம் தப்பிக்க வைத்து வர வேண்டும் என்று எங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார். நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்தில் திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லாத ஒரு தேவ மனுஷர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் கண்டவுடனே அவங்களை வரவேற்று புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுடைய தேவ தூதர்கள், தேவ மனிதர்கள் அங்கே புசித்தார்கள் லோத்தினுடைய வீட்டிலே. அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதர்களாகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டும் உள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசையிலுமிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரியில் உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படி அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். வந்துட்டாங்க லோத்தருடைய வீட்டுக்கு. அந்த கிராமத்து பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வந்துட்டாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்த அந்த மனுஷர்கள் எங்கே? அவங்கள பார்க்கறதுக்காக எங்களிடத்தில் கொண்டு வாருங்கன்னு கூப்பிட்றாங்க. அப்பொழுது லோத்து, அவனுக்கு தெரியும் இவனுங்க என்ன செய்வாங்க, இவனுங்க ஆண் புணர்ச்சிக்காரர்கள், ஆணோடு கூட ஆணையை சேர்கிறவர்கள், இவர்கள் ஒருத்தரையும் வைக்க மாட்டானுங்கன்னு தெரியும், பாவத்தில் மிகுதி இருக்கிறதுன்னு தெரியும். அதனால் லோத்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவரிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம்,
ஆணோடு ஆண் சேருகிற அந்த ஆண் புணர்ச்சி செய்ய வேண்டாம். ஏன்னா அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் தேவனுடைய தூதர்கள் என்று சொல்லுகிறான். இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள். அல்லேலூயா. பாருங்க, அவன் சொல்கிறான், அந்த தேவ மனுஷர்களுக்கு உங்களால் எந்த கெடுதியும் செய்ய வேணாம். இதோ புருஷரை அறியாத, இன்னும் கல்யாணமே பண்ணிக்காமல் 2 பொண்ணுங்க எனக்கு இருக்கிறாங்க, எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் அவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்கிறோம். பாருங்க, இல்லையா? அதுதாங்க தேவனுடைய அற்புதம், அதிசயம். அந்த நாளில் எப்படி உண்டாச்சுன்னு சொன்னால், செத்தவன் மறித்து செத்தது பிணமாக இருந்தவன் மறித்தான், எழுந்தான். மறித்தவன் எழுந்தான். காது கேளாது இருக்கிறவன் காது கேட்க அவனுக்கு முடிந்தது. கண்ணு தெரியாத குருடன் பார்வை அடைந்தான். எப்படி இந்த அதிசயங்கள் நடந்தது என்று சொன்னால், அந்த நாளிலே நியாயம் நீதி எல்லாம் இருந்தது. அல்லேலூயா. இப்பொழுது நியாயம் செத்து 40 ஆண்டுகளாகிறது. நியாயம் செத்து 40 வருடங்களாகிறது. எவனும் நியாயத்தை பேசுறதில்லை. அல்லேலூயா. அன்றைக்கி ஒரு யோவான் ஸ்நானகன் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் காட்டிலே காட்டு தேனையும் வெட்டுக்கிளியும் சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஆனால் அந்த மனிதன் ஒரு அரசன் இன்னொருடைய மனைவியை திருமணம் செய்து கொண்டான் என்று ஏரோது என்கிற ஒரு அரசன் அவனுடைய அண்ணன் மனைவியை திருமணம் செய்து கொண்டான் என்று சொல்லி அவன் போகிற வழியிலே, இது நியாயமான காரியம் அல்ல, நீதியான காரியம் அல்ல, இதை செய்தவன் மறிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்னதினாலே அவன் தலை துண்டாய் போனது. அந்த ஊழியக்காரர்கள் இன்று உலகத்திலே உண்டாயிருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மனிதர்கள் இன்று இல்லவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மனிதர்கள் இன்று இல்லவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை மதிக்கிறவர்களே இல்லை. சும்மா கோட் ஷூட் போட்டுக்கொண்டு கையாட்டுகிற காலாட்டுகிற பரலோகத்திலிருந்தே வந்தது போல் நடிக்கிறதானே ஒரு மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். தேவ ஜனங்களே, அந்த லோத்து சொன்னால், எனக்கு திருமணமாகாத 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆணோடு ஆணை சேருவதற்காக நீங்கள் அவர்களை அழைக்கிறீர்கள். அவர்கள் தேவனுடைய மனிதர்கள். வேண்டாம், அந்த பாவத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். நானும் அவர்களை வெளியே அனுப்ப முடியாது. 2 பெண் பிள்ளைகள் எனக்கு இருக்கிறார்கள். அவர்களை நான் வெளியே அனுப்புகிறேன். உங்கள் இஷ்டப்படி அவர்களிடத்தில் எப்படியாவது செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவனுடைய மனிதனை மதிக்கிற, தேவன் பிள்ளைகளை மதிக்கிற அந்த மனிதர்கள் அன்று உலகத்தில் இருந்தார்கள். இன்றோ ஒரு பெண் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கூட, நீ என்ன படித்திருக்கிறாய், நீ எத்தனை இன்ஜினியரா, டாக்டரா, பெரிய பெரிய படிப்பு படித்திருக்கிறாயா? மகள் யாரையாவது காதலித்து கொண்டிருப்பாள். அதாவது காதலிக்காமல் கூட இருப்பாங்க. ஆனால் நீ கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவங்கய்யா, நான் ஆண்டவரிடத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், நான் தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறேன், தேவன் மீது பற்று கொண்டிருக்கிறேன், அதை தவிர எனக்கு வேறெந்த ஆண்டவரே எனக்கு வேற எந்த வெளிப்படுத்தலும் இல்லை என்னிடத்தில் என்று சொன்னாலும் கூட, தேவனை வணங்குகிறீரா? சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். தேவனை வணங்கினாலும் கூட நீ இன்ஜினியராக இருக்க வேண்டும், நீ டாக்டராக இருக்க வேண்டும், நீ பெரிய தொழிலதிபராக இருக்க வேண்டும், உனக்கு பெரிய கார்கள் இருக்க வேண்டும், பங்களா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என் மகள் பரிபூர்ணமாக இருப்பாள். எப்படி ஐயா பரிபூர்ணமாக இருக்க முடியும்? நாம் பரிபூர்ணமாக இருக்கவே முடியாது. நாம் எதற்காக இந்த உலகத்திலே கிறிஸ்தவத்திலே சேர்ந்தோம் என்று சொன்னால், பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். அல்லேலூயா. பரலோகம் என்பது சாதாரணமாய் கிடைத்து விடுகிற பொருள் அல்ல. அதுதான் பரலோகம். அந்த பரலோகத்திற்கு எவன் ஒருவன் செல்லுகிறானோ அவன்தான் பெரிய, உலகத்திலே பெரிய மனிதன். பரலோகத்திலே எல்லாராலும் சிறியவன் எனப்படுகிறவன். இங்கே யோவான் ஸ்நானிகளும் பெரியவன் எனப்படுகிறது வேதம். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் உலகத்தில் இருக்கிறார். பரலோகத்திற்கு போயிருக்கிறவன் சிறியவனாக இருந்தாலும் கூட யோவான் ஸ்நானகன் பார்க்கலாம், அவன் பெரியவன். யோவான் ஸ்நானகன் தேவனுக்காக எந்த பாவமும் செய்யாமல் தன் தலை துண்டிக்கப்பட்ட ஒரு மனிதன். அப்படி இருந்தும் அவனை விட பரலோகத்தில் சென்றிருக்கிறவன் மிகவும் பெரியவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, பெண் கொடுப்பதிலே கூட நீங்கள் ஞானமாயிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே எவன் ஒருவன் எதை கேட்கிறானோ அதை நான் அவனுக்கு தருவேன் என்று தானே சொல்லுகிறது வேதம். நீர் கேளும். ஆண்டவரே, இந்த மனிதன் கிறிஸ்துவை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று வாலிப மனிதன், எனக்கு பெண் இருக்கிறது, இந்த மகனை
ஆண்டவரே பெண்ணை அவனுக்கு கொடுத்தால் நலமுடன் வைத்துக் கொள்வானா? தேவரே நீ சொல்லும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள். ஊழியரிடத்திலே கேளுங்கள். ஆனால் மாய்மால ஊழியர் என்று உனக்கே தெரியும், போய்கொண்டிருக்கிற ஊழியர்கள் மாய்மாலமானவர்கள் என்று உனக்கே தெரிந்தால் அங்கே நீ செல்வதை விட்டுவிடு. கடமைக்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ அங்கே சென்று கொண்டிருக்காது. உனக்கு தெரிந்து விட்டது, எப்போதோ தெரிந்து விட்டது. ஒரு சபைக்கு அநேக ஜனங்கள் போவார்கள். அதில் என் சொந்தக்காரர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். போகிறவர்கள் முதலில் போகும்பொழுது அவரை நல்லவர் என்று போவார்கள். கடைசியிலே அவர்களுடைய எல்லா தப்பிதங்களையும் இடத்துல சொல்லி கொண்டிருப்பார்கள். அவர் இதை செய்தார், அவர் அதை செய்தார், இந்த தப்பை செய்தார், அந்த தப்பை செய்தார், இதற்கு விரோதமாய் நடந்தார் என்று சொல்லுவார்கள் வசனத்தை சொல்லி. ஆனால் அவர்களும் நல்லவர்களாய் நடப்பதில்லை. அதனாலே அவர்களும் அப்படி நடப்பதில்லை. ஆனால் அதுதான் நான் சொல்லுகிறேன், ஊழியக்காரர்களை குறை சொல்லாதிருங்கள். ஆனால் தேவனுடைய ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுங்கள். கர்த்தரிடத்தில் கேளுங்கள். நீங்கள் முழங்கால் படியிட்டு, அப்பா எனக்கு வேண்டும், அப்பா நல்ல ஊழியக்காரர் வேண்டும், வழிநடத்துகிறவர் வேண்டும், எனக்கு ஜீவனுக்கு கொண்டு வருகிற வேண்டும் என்று சொல்லுங்கள். அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, என் 2 பெண் பிள்ளைகளை நீங்கள் எதாகவும் செய்து கொள்ளுங்கள். 2 ஊழியக்காரர்களுக்கு உங்களால் எந்தவித தொந்தரவும் வரக்கூடாது என்று சொன்னாரே லோத்து. அதுபோல் நியாயத்தை பேசுகிறவர்கள், நீதியை பேசுகிறவர்கள், உண்மையை பேசுகிறவர்கள் இந்த உலகத்திலே இருப்பார்கள் என்று சொன்னால், அப்போ அதற்காகத்தான் ஒரு சில இடங்களிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது. நல்லவர்கள் இல்லை என்றால் மழை பெய்யாது. ஆனால் யாரோ எங்கேயோ நல்லவர்களாக இருந்து உலகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதில் நாமும் இணைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபித்து முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இன்று கொடுத்த செய்தி ஆண்டவரே அனைவரும் பார்க்க, ஆண்டவரே ஒரு 200 பேர் 300 பேர் தான் ஆண்டவரே என்னுடைய பதிவை பார்க்கிறார்கள். ஆண்டவரே 1000 கணக்கிலே ஜனங்கள் பார்த்து லைக்குகளை போட்டு அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த ஆண்டவரே சபையை கட்ட வேண்டும் என்று தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் மனமில்லாத கிறிஸ்தவர்கள், மனமுள்ள மற்ற மதத்தினர் யாராகிலும் வருவது எப்பொழுதாகிலும் ஏதாவது ஒரு காணிக்கையை அனுப்பி கொண்டு தான் இருக்கிறார்கள். கர்த்தர் எல்லாம் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம். மிக விரைவிலே சபையை கட்ட கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடு. ஒரு மனிதன் ஒப்புக்கொண்டார், செய்கிறேன் என்று சொல்லி. ஆனால் அவருக்கு ஏன் தெரியவில்லை, மனம் வரவில்லை. ஆண்டவரே அவர்களுடைய மனம் வரும்படியாக, அவர் அது கொடுத்து உதவும்படியாக கிருபைகளை செய்க, காத்து பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.